குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக வந்து பதவியேற்றிருக்க நியூ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அவரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த சக்தி காந்த தாஸ் அவர் வந்து 11 முறை வந்து நம்ம வட்டி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ அது இன்னும் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து 6.5 வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்திருக்கிற சஞ்சய் மல்கோத்ரா இதையே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாரான்றது வந்து ஒரு பிப்ரவரி மந்த்து தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அப்போ ஒரு சைக்கிள் வரும், அந்த சைக்கிளில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட இருக்கிறதான பணப்புழக்கங்கள், இன்ஃப்ளேஷன், ஜிடிபி இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த ரெப்போ ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா குறைப்பாங்களான்னு தெரியல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய எல்லா விதமான கடன்கள், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், பர்சனல் லோனாக இருக்கட்டும், எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுடைய இந்தியா வந்து எப்படி நடவடிக்கை எடுக்குது, நம்மளுடைய வங்கி விகிதம்லாம் வந்து உயர போகுதா இல்லை கம்மியாக போகுதான்னு இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும். இதையே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸும் வந்து ரொம்ப ஆவலோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரம்ப் ஒரு அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா, இப்போ அவர் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாட்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், 1 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதிக சலுகைகளை நான் தரேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்கா தேசத்தை நோக்கி போவாங்க. ஸோ அதுபோல் வந்து இந்தியாவில் இருக்கிற எஃப்ஐ எல்லாம் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது நம்மளுடைய மார்க்கெட் எப்படி குறைஞ்சிதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டு மந்தில் நம்ம பார்த்தோம். அக்டோபர் நவம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் நம்மளுடைய மார்க்கெட்டில் நடந்தது. 10 to 15% கரெக்ஷன் இருந்திருக்கும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது ஒவ்வொரு நாடும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எப்படி வந்து வட்டி விகிதத்தை குறைக்கலாம், எப்படி வந்து நியூ கஸ்டமர்ஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணலாம், ஃபாரின் இன்வெஸ்டரை வந்து நம்ம எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரியும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்டாக்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒரு 5 to 10% கரெக்ஷன் வரலான்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது, க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஃபாரின் ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எப்படிப்பட்ட க்ரோத் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது உங்கள் டாக்டர் ஜெய் ஸ்டாக், என்னுடைய சேனல் நேம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க.